வணக்கம் நண்பர்களே. விஜய் நடித்த கடைசி திரைப்படமான ஜனநாயகன் வருகிற 23ஆம் தேதி உலகெங்கும் வெளியாக போகுது அப்படிங்கிறத அந்த பட தயாரிப்பு நிறுவனம் இன்னைக்கு வெளிப்படையாக அறிவிச்சிருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட 6 மாத காலங்களாக இதை வரும் அதை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தடங்களை சந்திச்சது. அந்த தடங்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்னங்கிறது ஒரு சாதாரண அரசியலை கவனிக்கிற நபர்களுக்கு கூட அது புரியும். ஆனால் விஜய் மட்டும் அவரது தரப்பு மட்டும் எதுவும் தெரியாத மாதிரியே அவங்க ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் படம் வரல, யார் இந்த படத்தை தடை போடுறாங்க, இந்த படத்துக்கு யார் குறுக்க நிற்கிறாங்க அப்படின்னா யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. காரணம், இந்த ஜனநாயகன் திரைப்படம் அவரது தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு ஆயுதமாக பயன்படும் அப்படின்னு நினச்சிதான் பொங்கலில் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அதை அறிவித்தாங்க. நியாயமாக இந்த படம் கடந்த தீபாவளிக்கு முன்னே ரிலீஸ் ஆகியிருக்கணும், அல்லது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகியிருக்கணும். அது நடக்கலை. காரணம் என்னன்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் படத்தினுடைய ஹீரோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண முடிவு தான் இந்த படத்தை தேர்தல் நெருக்கத்தில் விட்டால் அது நமக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி போட்டாங்க பொங்கலுக்குன்னு. ஆனால் அது அவங்களுக்கு வேற விதமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்திருச்சு. பொங்கலுக்கு அந்த படத்தை அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல. காரணம், தணிக்கை குழு இந்த படத்துக்கு அந்த சான்றிதழை வழங்காமல் தள்ளி இழுத்துருச்சு. அதனுடைய விளைவு அவங்க நீதிமன்றம் போனது, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போனது. உச்சநீதிமன்றம் தலையில் கொண்டு வச்சு திரும்ப இங்கே இருக்கிற உள்ளூர் நீதிமன்றத்துக்கே போங்கன்னு திருப்பி அனுப்பிச்சது. அப்புறம் இனி நீதிமன்றங்களால் நமக்கு சான்றிதழ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்க சென்சார்கிட்டே போய் சரணடைந்தது. இந்த கதைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக பேசப்பட்ட கதைகள். குறிப்பாக அந்த பொங்கல் சமயத்தில் தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் நம்ம வெளியிட்டோம். இது யாருடைய தவறு? தனி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு முழு காரணமும் பட தயாரிப்பு நிறுவனம் மற்றும் அதன் ஹீரோ தான். ஆனால் அதை அவங்க திசை திருப்பினாங்க. இந்த படம் வெளியாகாமல் போனதுக்கு காரணம் யார் தெரியுமா? அது திமுக தான். திமுக தான் தடுக்குது. உதயநிதியும் சென்சார் போர்டு, அதாவது எல் முருகன் அவருடைய கண்ட்ரோலில் தான் சென்சார் போர்டு இருந்தது, மத்திய அமைச்சர். இந்த எல் முருகனும் உதயநிதி தான் சேர்ந்து சதி பண்ணி எங்கள் படத்தை வரவிடாமல் தடுத்தாங்க. இப்படி வாய்க்கு வந்ததையெல்லாம் காரணமாக விஜய் மற்றும் அவரது கட்சிக்காரர்களே அடித்து விட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் வாக்காளர்களை மண்டையை கழுவி இந்த ஜனநாயகனும் ஒரு பிரச்சனை தான், ஜனநாயகன் வராமல் போனதுக்கு காரணம் திமுக தான் சொல்லி நம்ப வச்சாங்க. அப்படிலாம் நம்ப வச்சு அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தது ஏப்ரல் மாதமே. இந்த படத்தை தடுத்து நிப்பாட்டினது எப்படின்னா ஜனவரி மாதம். பிப்ரவரி ரிலீஸ் ஆகுனாங்க, ரிலீஸ் ஆகலை. மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை, ஏன்னா தேர்தல் நேரம், ஏன்னா இது பிரச்சார படம். ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகலை. ஸோ ஏப்ரல் மாதம் இறுதியில் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னாங்க. அதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. தேர்தல் முடிவுகள் வந்தது. அதன் பிறகாவது ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அப்போதும் கூட இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கான எந்த அறிகுறியும் தெரியல. திமுக தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தது, மு.க. ஸ்டாலின் கையில் தான் எல்லா அதிகாரமும் இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் சதி பண்ணிட்டாரு, படத்தை வெளியிட முடியாமல் போச்சு அப்படின்லாம் திமுக மேலே பழிய போட்டாங்க. இதற்கு காரணம் யார்? மத்தியில் இருக்கிற பாஜக அரசு. சென்சார் போர்டுங்கிறது அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அவர்கள் தணிக்கை சான்றிதழ் தராமல் இழுத்தடிச்சாங்க. பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பின்னணியில் இருந்தது பக்கா அரசியல்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூசாமல் இம்மையளவு கூட தயங்காமல் பழியை தூக்கி திமுக மேலே போட்டாங்க, மு.க. ஸ்டாலின் மேலே போட்டாங்க. அந்த அரசு முடிஞ்சிருச்சு. அடுத்து இவர்களுடைய அரசு வந்துருச்சு. இவர்கள் அரசு வந்த உடனே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஒன்றும் எடுக்கலை. அங்கே ஏதாவது நிலவு மாறிடுச்சா, தணிக்கை குழு இதற்கு சான்றிதழ் கொடுத்தாங்கன்னா கொடுக்கவே இல்லை. நீ ஆட்சிக்கு வந்தா என்ன, நீ யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன, நாங்கள் கொடுத்தா கொடுப்போம், இல்லைனாக்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஆற போட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மாத காலம் ஓடி போச்சு. இப்போ தான் இந்த படத்தை வெளியிடுவதற்கான அனுமதியை தணிக்கை குழு கொடுத்துருக்கு. என்ன அனுமதினா, அந்த தணிக்கை சான்று 13 இடங்களில் விட்டு அதோடு சேர்த்து ஏ சான்று கொடுத்துருக்காங்க. வயது வந்தவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், குழந்தைகள் பார்க்க முடியாது. இவர்கள் டார்கெட் பண்ண அந்த குழந்தை வாக்காளர்கள், அதாவது வாக்குகளை திருடி தருகிற எந்திரமாக பயன்படுத்தி கருவியாக இவங்க பயன்படுத்தி அந்த குழந்தைகள் இந்த படத்தை பார்க்க முடியாது. 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் இந்த படத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற அனுமதியோட இந்த படம் வெளியிடுவதற்கான அந்த பர்மிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க சென்சார் போர்டு. இப்போ அவங்க
படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. வருகிற 23, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது ஏ சான்றோட. இப்போ இந்த படம் வந்து இப்போதான் முறையை பார்க்க போறாங்களா ரசிகர்கள்லாம். இந்த படத்தை பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட், ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா, இது என்ன நம்ம ஒரே அடியாக இல்லைன்னு சொல்ற முடியாது. ஏற்கனவே வந்து ரசிகர்கள் மத்தியில் பெருசாக, ரசிகர்கள் மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இல்லாத கட்சி விஜயெல்லாம் வந்து ஒரு சீட்டு வர்றதே பெரிய விஷயம். நான் சொன்னதை நான் திருப்பி சொல்லணும்ல, 0லேருந்து ஒரு சீட்டு வந்தால் பெரிய விஷயம் தான் நான்லாம் சொன்னேன். அப்படி தான் நம்பினேன். ஏன்னா இந்த மக்கள் மீது உள்ள நம்பிக்கை. சினிமாவில் யாரை வேணால் பார்ப்பாங்க, எந்த படத்தை வேணால் கூட ஓட வைப்பாங்க. ஆனால் அரசியலுக்கு வரும்போது ஒரு குறைந்தபட்ச தகுதி இருக்குது, ஒரு குறைந்தபட்ச அறிவுன்னு ஒன்று வேணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லாத ஒரு நபரை எப்படி கொண்டு வருவாங்க, எப்படி வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இருமாப்புல வந்து நம்ம அப்படி சொல்லிட்டோம். ஆனால் அதெல்லாம் தப்பு, நீ எப்படி அதெல்லாம் சொல்லலாம், நாங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாது, நீ அப்படிலாம் உயர்வா எங்களை நினச்சிடக்கூடாது, நாங்கள் தற்குறிகளை விட கீழானவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக விஜயை அவர்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவரை வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ இந்த படம் ஓடுமா, இது இப்போ ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஓட்டு போட்டு விஜயை தேர்ந்தெடுத்த இதே மக்கள் இதை இணையத்தில் இது வரைக்கும் 20 லட்சம் பேருக்கு மேலே பார்த்ததா ஒரு தகவல் இருக்குது. அதாவது அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுறது, இந்த படத்தை அந்த திருட்டுத்தனமாக இணையதளத்தில் கசிய விட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடி. அந்த கதையும் உங்களுக்கு தெரியும். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாது தேர்தலுக்கு முன்னாடின்னு தெரிஞ்சு போச்சு. எடுத்ததே தேர்தலுக்காக தான். ஆனால் இது அந்த பர்பஸுக்கு உதவ மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இணையத்தில் HD பிரிண்ட்டையே வந்து அப்படியே லீக் பண்ணிட்டாங்க. யார் லீக் பண்ணாங்கன்னா, யாரோ எப்பயும் போல. சரி, இந்த ஆக்சஸ் யார்கிட்ட இருந்தது? படத்தோட ஹீரோ, டைரக்டரு, ப்ரொடியூசரு, இதை தவிர எடிட்டரு, இவங்க 4 பேரை தவிர வேறு யார்கிட்டையும் இல்லைன்றாங்க. எடிட்டர் லீக் பண்ண வாய்ப்பு இல்லை, ப்ரொடியூசரு லீக் பண்ணாரா தெரியாது, ஹீரோ லீக் பண்ணாரா தெரியாது, டைரக்டர் கேட்டால் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டார். ஆனால் படம் வந்து லீக் ஆயிடுச்சு. இப்படி லீக் ஆனது யாருக்கு பலன்? இந்த படம் எதுக்காக எடுக்கப்பட்டு? தேர்தலுக்காக. தேர்தலுக்கு முன்னே ரிலீஸ் ஆனாதான் அந்த படத்துக்கு அந்த ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த தியரி வந்து ஏற்கனவே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட இவங்க காரணம் அவங்க காரணம்னு சொல்லிட்டு ஒரு 6-7 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. படம் லீக் ஆயிடுச்சு. இணையத்தில் வந்து இப்போதும் கிடைக்குது. மேக்சிமம் பார்த்துட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக 20 லட்சம் பேர்னு சொன்னால் கூட இந்த டெலகிராமு இன்னும் இந்த மாதிரியான சோசியல் மீடியா மூலம் பார்த்தவர்கள் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. 1/2 கோடி பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்க. பார்த்து அத்தனை பேரும் காரியம் துப்பிட்டாங்க. இந்த படம் வந்து ரொம்ப கன்றாவே இருக்குது, இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப்பா, இவ்வளோ பெரிய அரசியல் இந்த படத்துக்கு தானா அப்படியெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரால் படம் பார்க்க முடியல. 3 மணி நேரத்துக்கு மேலே படம் இது. ஆனால் அந்த படத்தை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட பார்க்க முடியலன்னு சொன்னவங்க தான் அதிகம். நான்லாம் அந்த படத்தை பார்க்கல, ஆனஸ்டாகவே சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பார்க்குற ஆர்வம் இம்மி அளவு கூட இடாது. சில காட்சிகள்லாம் அனுப்பியிருந்தாங்க, அதை கூட பார்க்குற ஆர்வம் எனக்கு இல்லை. இந்த இணையத்தில் வெளியே வந்த போஸ்டர்கள், அதே போல் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர்ஸு, பாட்டு, இது மட்டும் தான் நம்ம பார்த்தது. பார்த்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் பெரிய இம்ப்ரெசிவாக இல்லை. பட் படத்தை வந்து இவ்வளவு கலைபரத்துக்கு பிறகோ, இவ்வளவு பேர் பார்த்து இவ்வளவு படத்தை கழுவி ஊத்தின பிறகோ இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இதை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராக தான் இருக்கு. அதை வரவேற்பதற்கு, மிகப்பெரிய அளவுக்கு அதை கொண்டாடுவதற்கு அவர்கள் ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், இந்த படம் முதல்வர் விஜய் நடிக்கும் அப்படிதான் வந்து இப்போ வருது. முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடிக்கிற கடைசி படம் அப்படிங்கிற அந்த அறிமுகத்தோடு வருது. டைட்டில் கார்டும் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு தான் போட்டு வருது. எம்ஜிஆருக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டோடு வருகிற ஒரு படம் வந்து இந்த ஜனநாயகன் தான். அப்படி வருகிற ஒரு ஹீரோ வந்து விஜய் தான். அவர் சரியானவரோ தவறானவரோ நல்லவரோ கெட்டவரோ அதை தாண்டி இந்த ஒரு பெருமை வந்து அவருக்கு இந்த படத்தின் மூலம் வந்திருக்கிறது. ஸோ 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. உலகெங்கும் நிறைய அரங்குகள் வந்து இந்த படத்துக்கு புக் பண்ண கொடுக்க போகிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டிலும் பெரும்பாலான அரங்குகள் வந்து இந்த படத்துக்கு தான் ஒப்பந்தம் செய்யப்பட போகுது. திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் இவங்கெல்லாம் கூடி பேசி, 1000 இருந்தாலும் முதலமைச்சர் நடித்து வர்ற கடைசி படம் இல்லையா, இந்த படம் ஏற்கனவே இணையத்தில் வெளியாகி பலரும் இதை காரி துப்பி இருந்தால் கூட முதலமைச்சர் நடித்த படம் எப்படி முதல் 3 நாள் ஓப்பனிங் இருக்கோ, நிச்சயமாக இந்த ரசிகர்கள் கண்ணை மூடிக்கிட்டு வந்து இந்த படத்துக்கு பயிர் போட போகிறாங்க, வரதான் போகிறாங்க.
அந்த தைரியத்தில் இந்த படத்துக்கு தமிழ்நாடு முழுக்க அதிக திரையரங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா திரையரங்களையும் வந்து ஒதுக்குவதற்கு அவங்க தயாராகிட்டாங்க. அதற்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 13 கட்டு ஏ சான்றிதழோட இந்த படத்தை வெளியிட போறாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சில மாதங்களுக்கு முன்பு ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் தான் கொடுத்துருந்தாங்க. படத்தில் ஏ சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு அது ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஏ சான்றிதழ் கொடுத்தது மத்திய தணிக்கை குழு. அதை எதிர்த்து சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸுக்கு அப்புறம் தான் அப்பீலுக்கு போனாங்க. ரிலீஸ் அப்போ அப்பீலுக்கு போகல, அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னு அப்படி ஏற்றுக்கிட்டப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு திரைப்பட அரங்கு முன்னாடியே ஒரு ஹோர்டிங் வச்சாங்க. இது வரைக்கும் ரஜினிகாந்த் படத்துக்கு எந்த படத்துக்கு அப்படி வச்சதில்லை. ஏன் வேற யாருடைய படத்துக்கு அப்படி வச்சதில்லை. இந்த போஸ்டர்களில் ஹோர்டிங்ஸில் ஏன்னு இருக்கும், அவ்வளோதான். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வயசுக்கு வந்த பசங்க மட்டும் போய் பார்க்கலாம், 18 வயசு கீழே உள்ளவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எல்லா திரையரங்க வாசல்களிலும் பெரிய போர்டு, இதில் குடும்பத்தோடு வரக்கூடாது, 16, 17, 18 வயசுக்கு உட்பட்ட பசங்க படம் பார்க்கக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, இப்படியெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ விஜய் முதலமைச்சரான பிறகு வர ரிலீஸ் ஆகிற படம் இது. அப்போ இந்த படத்துக்கு இதே மாதிரி எச்சரிக்கை போர்டு வைப்பாங்களா? எல்லா திரையரங்க வாசல்லும் இப்படி வைப்பாங்களா? அப்படி வைக்காம விட்டா அது எந்த அளவுக்கு பாரபட்சம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கூலிக்கு ஒரு நியாயம், இந்த படத்துக்கு ஒரு நியாயமா? ஏன்னா படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூலிக்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது மாதிரி போர்டு வச்சுட்டாங்க. இப்போ எந்த தேட்டர்ல அது மாதிரி வச்சதா நான் பார்க்கல. முதலமைச்சர் நடிச்சிருக்கிற படங்கிறதுனால வந்து அப்படியே ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகிட்டு இந்த குழந்தைகளெல்லாம் கூட சேர்த்து படம் பார்க்க அனுபவிப்பாங்களா? அந்த சுத்தியலா கோடாரி, அது கோடாரியில் வழியிற மனுஷ ரத்தத்தை நக்கிற மாதிரி சீன் வரும் படத்தோட ஹீரோ. அந்த காட்சியெல்லாம் குழந்தைங்க பார்த்து அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு விட்டுருவாங்களா? இந்த கேள்விகள் வந்து இருக்குது. இதை எனக்கு ஒன்றும் இதில் எந்த விதமான வயிற்றுச்சலே பொறாமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாராளமாக ரிலீஸ் ஆகிட்ட போய் எல்லாரும் பார்க்கட்டும், அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் படத்துக்கு என்ன மாதிரி பாரபட்சம் காட்டப்பட்டது இதுக்கு முன்பு, இந்த படத்துக்கும் அதே மாதிரி இருக்குமா? அப்புறம் அடுத்து காட்சிக்கு நேரம். திமுக அரசு இருந்த வரைக்கும் வந்து 9 மணி தான் காட்சி. அதுக்கு முன்னே காட்சி எதற்குமே அனுமதி கிடையாது. எந்த படமாக இருந்தாலும் சரி, ரஜினி படமாக இருக்கட்டும், யார் படமாக இருக்கட்டும், 9 மணி தான் முதல் ஷோ. இந்த படத்துக்கு காட்சி நேரத்தை என்னவா வைக்க போகிறாங்க? இந்த கேள்விகள்லாம் இருக்குது. எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்துட்ட படம், பார்த்து ஒரு மனதாக இந்த படத்துக்கு வர்டிக்ட்டு கொடுத்துட்டாங்க. இன்னும் வெளிப்படையாக ரிவ்யூ போட்டால் வந்து அது வேறு மாதிரியான பேச்சுக்களை கலப்புன்றதுனால பலரும் வந்து ரிவ்யூ போடாமல் படத்தை பற்றி என்ன இருக்குது என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து ஏற்கனவே கூட ரிவ்யூ பேசி ரெடியாக வச்சுருப்பாங்க. படம் ரிலீஸு ஆன 3 மணி நேரத்தில் வந்து சும்மா வெள்ளமாக இந்த படத்துக்கு விமர்சனங்கள் வரும். ஆனால் இந்த படத்துக்கான விமர்சனத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த விமர்சனம் பண்ண உடைய நடுநிலைமை என்னன்ட்டு.